செய்கிறதையும் அவருக்கு தெரியுமா? அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிக்கையிடுகிறதையும் அவரும் பார்ப்பாராம். எல்லாமே ஆண்டவர் பார்க்குறவராக இருக்கிறார். அதான் நீ பார்க்க போகிறான். தேவனுடைய சித்தம். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அவருடைய விருப்பத்தில் நான் எப்படியெல்லாம் அவர் விருப்பத்தில் பங்கு பெறுகிறேன்னு அறிஞ்சிருக்கிறார். நான் எப்படியெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கேன், எப்படியெல்லாம் உண்மையாக இருக்கேன். இங்கேருந்து பாம்பேயில் போன உடனே நீங்களாம் நினச்சிருப்பீங்க பாம்பே பாஸ்டர் போயிருக்காரு ஓஹோ ஆகோன்னு. இங்கேருந்து போனது பாம்பே போன உடனே ராத்திரி படுத்தது 1:30, மறுநாள் காலையில் 6 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. மறுநாள் நைட்டு படுத்தது 2:45, மறுநாள் காலையில் 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனோம். அப்படின்னா 10 மணிக்கு தான் போனோம். போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் திக் நிமிடம் என்று சொல்லி ட்ரெயினை பிடிக்கக்குள்ளே பட்டப்பாடு. அது வண்டியில் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் ஏறி இங்கே வந்து என்னாச்சு, நேற்று ராத்திரி 11 மணிக்கு தான் படுத்தேன். அல்லேலூயா. சும்மா இல்லை, கர்த்தருடைய வேலையை உண்மையும் உத்தமமாக நேராக ஒழுங்காக பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வேலை மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற படிப்பு, கொடுத்துருக்கிற தொழில் எல்லாம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஆராதனையை கூட கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். செய்தியை கூட கர்த்தருக்கென்று கேட்க வேண்டும். கொடுப்பது கூட கர்த்தருக்கென்று கொடுக்கணும். கை முண்டங்கை நீளாமல் முழங்கையே நீளாது. அல்லேலூயா. கொடுக்கறதுல நீ எப்படி இருக்கணும்? பெஸ்ட்டாக இருக்கணும். நான் இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் எப்படியும் 10-50 பிச்சைக்காரன் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. போகும்போதும் வரும்போதும். அதனால் எவன் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூட என்ன பண்ணிட்டேன், நல்லா சில்லறையாக பிறக்கி 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் என் கூட இருக்கணும். இப்படி பார்த்துட்டு இருக்கேன். என் வந்த நேரம் பூரா என்ன 10 ரூபா தாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கான், 5 ரூபா தாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. 5 ரூபா காயினாக கொடுத்துக்கிட்டு இருக்கான், 10 ரூபா காயினாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அரை பிஸ்கட் ஆகிட்டு ஒருத்தன் ஐயா நான் அந்த வச்சுக்கோ லெஃப்ட்டில் கையில் கொடுத்து இன்னொரு கையில் என்ன விட்டேன். அப்போ என்ன, நம்ம இருக்கிறத கொடுக்க 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 கர்த்தர் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு. அதான் அந்த பாட்டில் என்ன பாட்டுனா, அமைக்கி குலுங்கும்படி சரியாக படியாக, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும் படியாக. சும்மாலாம் கர்த்தர் காணிக்க தர மாட்டார். 10 பைசா ஒரு வேட்டை நீ வாங்க முடியாது. வாங்க முடியுமா? நீ கொடுத்தாதான் கர்த்தர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. என்னது? அப்போ தான் கர்த்தர் கொண்டு வந்து குமிப்பார். நீ போகிற இடம் பூரா உனக்கு கை நிறைய காணிக்க வருது, ஜிபேயில் வருது, ஃபோன்பேயில் வருது, டப்பார்னு வருது அப்படின்னா நம்ம கொடுக்கணும். இடது கைட்டும் கொடுக்கணும், வலது கைட்டும் கொடுக்கணும். கொடுக்கறதுல நீ என்ன பண்ணணும்? வீரியம் கொள்ளணும். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் 30% விட்டு நான் குறைய மாட்டேன். எனக்கு என்ன பெர்சன்டேஜ் இருந்தாலும் நான் கொடுப்பதில் நான் தீர்மானமாக இருப்பேன். ட்ரெஸ் எடுக்கிறதுல தீர்மானமாக இருப்பேன். தேவனுடைய ராஜ்யத்தை ஆராதிப்பதில் தீர்மானமாக இருப்பேன். வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடத்தில் தீர்மானமாக இருப்பேன். கர்த்தர் என்கிட்ட பேசின விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஆணித்தரமாக தீர்மானம் நிற்பேன். வீட்டை விட்டு காலையில் கிளம்பும்போது மழை, சரியான மழை, ஃப்ரிங்க்லிங் மழை, அப்படி தூவாரணம் போட்டுகிட்டே இருந்துச்சு. சட்டையெல்லாம் புது சட்டை போட்டோன்னு நனைஞ்சிட்டு, பேண்டெல்லாம் நனைஞ்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. உடனே நான் என்ன பேசினேன் தெரியுமா? வானத்தை பார்த்து, ஹே ஸ்கை, ஐ ஆம் த ரைச்சோஸ் மேன், வி ஆர் த ரைச்சோஸ். நாங்கள் நீதிமான்கள். நாங்கள் பிரயாணம் பண்ணி போகிறோம், ட்ராவல் பண்ணுகிறோம். ஸ்டாப் த ரைன், half an hour I am going to running. Stop the rain, I speak to you. நம்ம யார்கிட்ட பேசணும்? மழையையும் பார்த்து வானத்தையும் பார்த்து பேசணுமா தவிர அப்படின்னு கத்தக்கூடாது. இல்லையா? பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்புறம் என்ன ஆகிட்டுனா ஸ்வங் இந்த ரைன் காணாமல் போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ உதட்டளவில் சொல்றியா, உள்ளத்தின் அளவில் சொல்லுறியா?
கர்த்தர் உன்னையும் என்னையும் எப்படி அறிந்திருக்கிறாரா? அவருடைய சித்தத்தில் உதட்டளவில் சொல்லுகிறவர்களையும் உள்ளத்தின் அளவில் சொல்லுகிறவர்களையும் எண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா.